ஹாய் ஹலோ வெல்கம் டு மை சேனல் ரதி லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான வீடியோ இது. நான் சடனாக ஒரு இடத்துக்கு போயிருந்தோம். அங்கே திரும்பி பார்த்தோன்னே இப்படி ஒரு சூப்பரான ஒரு ஷாப்பு, ஆர்ட் பாக்ஸ் அப்படின்னு ஒரு கடை. அங்கே வந்து ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் ஐட்டம்ஸ் எல்லாமே வச்சுருந்தாங்க. எனக்கு பார்த்ததுமே செம்ம ஷாக்கு. எப்படி ஏன் இதுக்கு போய் ஷாக் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த 80s 90ஸில் போடக்கூடிய அந்த உல்லன் க்ளாத்து இருக்கு இல்லையா, அதெல்லாம் இப்போ ட்ரெண்டிங்கில் இல்லைங்க. அது யாருமே இப்போ போடுறதில்ல. ஊட்டி, கொடைக்கானல், மூணார் போனால் அங்கே ஸ்வெட்டர் வாங்கி போட்டுக்கிறோம். ஸோ உல்லன் வந்து கையிலே பின்னி போடுறதெல்லாம் இப்போ ட்ரெண்டிங்கில் சுத்தமாக இல்லை, யாருமே பின்னுறதில்ல. அது மட்டும் இல்லாமல் 80s டைமில் யூஸ் பண்ண அந்த ஸ்லைடு மாதிரியான ஸ்டிச்சிங், எம்ப்ராய்டரிங் அந்த மாதிரி பழைய விஷயங்கள் எல்லாமே இங்கே வச்சுருந்தாங்க. பார்க்கும்போதே எனக்கு ரொம்ப செம்ம ஷாக்கான விஷயம். நாங்கள் ஸ்கூல் டைமில் பண்ணும்போது அந்த கிராஃப்ட் ஒர்க்கெல்லாம் இருக்கும் பாருங்கள். கிராஃப்ட்டுக்குன்னு ஒரு பீரியட் இருக்கும். அந்த கிராஃப்ட் ஒர்க்கில் நிறைய விஷயங்கள் பண்ணியிருப்போம். அந்த டைமில் வந்து நிறைய நூலெல்லாம் வாங்கி அந்த ஸ்டென்சில் மாதிரி இருக்கும், அதில் வச்சு பின்னுறது. அது எப்படி சொல்கிறது, நான் சொல்கிறது உங்களுக்கு எல்லாம் புரியும்னு நினைக்கிறேன். அது எல்லாருமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்க. அந்த ஸ்கூல் டைம் கிராஃப்ட் பீரியட், பிடி பீரியட்லாம் வரும் இல்லையா, அப்போது அந்த மாதிரி அந்த காலத்து இதெல்லாம் வச்சுருந்தாங்க. அப்புறம் இந்த மெஹந்தி அச்சு வந்து எல்லாமே வச்சுருந்தாங்க நிறைய. அதை பார்க்கும்போது எனக்கு அப்படியே கடையை விட்டு வெளியே வரவே மனசில்லை. ஸோ எல்லாமே நான் கற்றுருக்கேன் ஸ்கூல் டைமிங்கில். அந்த கிராஃப்ட் பீரியடில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக அந்த பூவெல்லாம் போடுவேன். அந்த மாதிரி அதுக்கப்புறம் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அந்த லேஸ் உள்ளன் ஒர்க்கெல்லாம் கற்றுக்க ஆரம்பித்தேன். அதில் நிறைய என்னோடய மாமா பசங்கள்லாம் அப்போ குட்டி பசங்களாக இருக்கும்போது எல்லாருக்குமே நான் வந்து அழகாக ஒரு உள்ளன் பனியன் மாதிரி, ஸ்வெட்டர் மாதிரி எல்லாம் பின்னி கொடுத்தேன். நல்லா ஞாபகம் இருக்குது எனக்கு. அதெல்லாம் சீக்கிரம் அப்போது அவங்க குட்டி பசங்களாக பிறக்கும்போது நான் பண்ணி கொடுத்துருக்கேன். ஸோ அந்த ஒர்க்கெல்லாம் இப்போ திரும்ப எனக்கு இந்த பாருங்களேன், இந்த நூலெல்லாம் பாருங்களேன், டபுள் கலர் ஷேடோ எனக்கு பார்த்தது ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த டைமில் இல்லை, இவங்க நல்லா டிஃப்ரெண்ட்டாக வச்சுருந்தாங்க. எல்லா கலர்லேயும் டபுள் ஷேடோ இருக்குது பாருங்களேன். அது பார்க்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கு. ரெண்டு நூல் மாற்றவே வேண்டாம், சிங்கிள் சைடும் இருக்குது. இதுதான் நான் சொன்ன உள்ளன் நூல் த்ரெட்டு மாதிரி. இதுக்கு நான் வந்து கெரோசியான்னு ஊசி இருக்கும், அந்த ஊசியில் தான் இதை நம்ம பின்ன முடியும். அண்டு ஸ்வெட்டர் பின்னுற நூல் இது. அதுக்கப்புறம் இந்த ரிங்கெல்லாம், எம்ப்ராய்டரி ரிங், இது தான் நான் சொன்ன ஸ்டென்சில். இதில் வந்து அந்த பூ போடுறது, நூல் வச்சு பண்ணுறது அதெல்லாமே இப்போ ட்ரெண்டிங்கில் இல்லை இல்லையா. இதை நீங்கள் பார்க்கும்போதே நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. அப்புறம் இங்கே குட்டி குட்டி விஷயங்கள்லாம் நிறைய வச்சுருக்காங்க. அதெல்லாம் நான் நின்று பார்க்கல. பார்த்ததுமே எனக்கு ஒரு நல்ல ஷாக்கிங்காக ரொம்ப ஆசையாக இருந்தது. அப்புறம் அவங்கள்ட்ட பெர்மிஷன் கேட்டுட்டு நான் வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். எடுத்துக்கோங்கன்னு சொன்னாங்க. ஸோ அது மாதிரி பாருங்கள், இந்த உள்ளன் வச்சு இந்த மாதிரி என்ட்ரன்ஸ், வாசப்படிக்கு என்ட்ரன்ஸ் போடுறது, பூஜா ரூம் டெக்கரேஷன், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணலான்னு வச்சுருக்காங்க. அதே மாதிரி கிளாஸஸும் இவங்க கண்டக்ட் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ உள்ளே வந்து ஒரு கிளாஸ் செட்டப் உள்ளே இருந்தது. ஸோ ஈவினிங் கிளாஸஸ் அந்த மாதிரி எதுவும் பண்ணுறாங்கன்னு எனக்கு ஏதோ தோணுது. ஸோ இந்த மாதிரி ஒரு புதுமையான ஒரு கடையை பார்க்கவும் எனக்கு ரொம்ப ஷாக். இப்போ உள்ள பசங்க வந்து ஃபுட்பால் கிளாஸஸ், அந்த டென்னிஸ் கிளாஸஸ், செஸ் கிளாஸஸ் இந்த மாதிரிலாம் போயிட்டுருக்காங்க. ஸோ இந்த ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் வந்து இப்போது ரொம்ப கம்மியாக இருக்க மாதிரி எனக்கு தோணுது. ஸோ இந்த மாதிரி ஷாப் வந்து இவங்களெல்லாம் என்கரேஜ் பண்ணுறாங்க. இப்போ உள்ள குட்டி பசங்களுக்கு கண்டிப்பாக கிராஃப்ட் அண்ட் ஆர்ட் கண்டிப்பாக தேவை. அதுவுமே வந்து ஒரு கைவினை பொருட்களை வந்து உருவாக்கும். ஸோ இந்த கடை ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். போரூர் மதனந்தபுரமில் இருக்குது. அட்ரஸ் அண்ட் டீட்டெயில் காண்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.